14 வயது மகனை தினந்தோறும் தூக்கிக் கொண்டே சுமந்து கொண்டிருக்கும் தாய். கணவர் இறந்து விட்டார். மாதம் 3000 சம்பளத்தில் வேலை. மாற்றுத்திறனாளியான மகனை படிக்க வைத்து ஆளாக்க வேண்டும் என்ற லட்சியத்தை சுமந்து கொண்டு பள்ளிக்கும் வீட்டிற்கும் நடந்து கொண்டிருக்கும் இந்த தாயின் வேதனை காட்சிதான் இது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூங்கில் துறைப்பட்டு கிராமத்தில் உள்ள அமராவதி நகரை சேர்ந்தவர் பாண்டியன். இவரது மனைவி மங்கை. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் மகளும் உள்ள நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பக்கவாத நோய் ஏற்பட்டு பாண்டியன் காலமாகிவிட்டாராம். அதன் பிறகு அந்த குடும்பத்தின் அனைத்து பாரமும் மங்கையின் கையில் தள்ளப்படுகிறது. மகன் முனியப்பன் மூங்கில் துறைப்பட்டு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். அவருக்கு மருத்துவராக வேண்டும் என்பது ஆசை. பள்ளியிலும் நன்றாக படிக்கும் மாணவராம். ஆனால் அவருக்கு 2 கால்களும் நடக்க முடியாத நிலையில் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் துடிக்கும் முனியப்பனை அந்த தாய் பிறந்ததிலிருந்து இன்று வரை தூக்கி சுமந்து கொண்டே இருக்கிறார். வீட்டிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிக்கு அழைத்து செல்வதும் மாலையிலும் தனது மகனை பள்ளியிலிருந்து இடுப்பில் சுமந்தவாறே தூக்கி கொண்டு வருகிறார் மங்கை. இடையில் அவருக்கு களைப்புற்றாலும் வியர்வை வழிந்தாலும் தனது மகனை மட்டும் கீழே இறக்க மாட்டார். அவரது லட்சிய கனவு நிறைவேறும் வரை தனது மகனை சுமப்பேன் என உறுதியாக இருக்கும் அந்த மங்கை தாய்க்கு ஏராளமானோர் நெகிழ்ச்சி கலந்த பாராட்டுக்களை தெரிவித்து வரும் நிலையில் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அந்த குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் கருணை கூர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு இருப்பிட வசதியும் பேட்டரியில் இயங்கக்கூடிய மாற்றுத்திறனாளி வாகனத்தை வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும், சமூக ஆர்வலர்கள் உதவிட வேண்டும் என ஏராளமான கோரிக்கைகள் எழுந்துள்ளன. வணக்கம், என் பேர் முனியப்பன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசினர் மேல்நிலைப்பள்ளி மூங்கில் துறைப்பட்டில் படிக்கிறேன். இங்கேருந்து ஸ்கூல் 3 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. எங்கள் அம்மா தான் டெய்லிக்கு தூக்கிட்டு வந்து விடுவாங்க. எங்கள் அம்மா வேலையை விட்டுட்டு தூக்கிட்டு வந்து விடுறாங்க. அதனால் பேட்டரி வண்டி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என் பேர் மங்கை. என் மகன் அரசினர் மூங்கில் துறைப்பட்டில் நான் வசிக்கிறேன். என் மகன் மூங்கில் துறைப்பட்டில் ஹைஸ்கூலில் படிக்கிறான். நான் என் கணவர் இருக்கிற வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. அவங்க காலமாகி ஒரு ஆண்டு ஆகிறது. எங்கள் கணவர் இருக்கிற வரைக்கும் எங்கள் கணவர் தான் தூக்கிட்டு போய் இட்டுட்டு வந்து கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து விடுவாங்க. அவங்க காலமாகி ஒரு ஆண்டு ஆகிறது. அதுக்கு பிறகு எங்கள் மகன் ஊனமுற்றலாக இருக்கிறதுக்கு நான் தான் தூக்கினே போய் விட்டுட்டு சாயங்காலமாக நான் கொண்டாந்து தூக்கின்னு வந்து விடுவேன். எனக்கு கூட்டிகிட்டு வரது எனக்கு சிரமமாக இருக்குது ஐயா. அதனால் எனக்கு என் மகனுக்கு பேட்டரி வண்டி கொடுத்தீங்கன்னா எனக்கும் சிரமம் இல்லாத இருக்கும், என் மகனுக்கும் நல்லா இருக்கும். என் மாமன் வண்டியிலே வருவான்.